ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது அபவுட் menstrual cup. ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் நிறைய பேர் இதை பற்றி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் ஐ ஹாவ் சம்திங் டு சே. இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ப்ளீஸ் லிசன். ஸோ ஒன்ஸ் அ கேர்ள் she reaches a particular age, say 13 and so on, it will be a new experience to her. Okay, so periods அப்படிங்கிறது it will be something new to her. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்குலாம் அதுனா என்னன்னே தெரியாது. அண்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் அவங்க மதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒன்று இருக்குது, நமக்கு பிளட் ஃப்ளோ வரும், மந்த்லி ஒன்ஸ் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஐ திங்க் தேர் ஃபார் மோர் கிளவர். அண்ட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து தேர் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் தேர் கிரியேட்டிங் a lot of awareness in schools, in colleges and so on. ஸோ எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது அபவுட் பீரியட்ஸ் ஏன் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேருக்கு எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை அது வரும்போது இட் வாஸ் அ டோட்டலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது தெரியல, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, இது மாதிரி ஒரு பிளட் ஃப்ளோ வரும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். பட் நம்ம குழந்தைங்களுக்கு அது முன்கூட்டியே சொல்லிடணும், இந்த ஏஜில் இது மாதிரி வரும், அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அதை எப்படி நம்ம தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது எப்போதுமே நல்லது. அண்ட் இப்போ அதை பற்றியான அவேர்னஸ் இருக்குது. வி ஷுட் நார்மலைஸ் பீரியட்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங், இட்ஸ் அ நேச்சுரல் திங் விச் இஸ் ஹேப்பனிங். அதனால் நம்ம அதை மூடி மறைச்சோ இல்லாட்டா அது வந்து நம்ம அது சுற்றி வர நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில மித்ஸ் ஓகே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பண்ணலாம், லைக் சுவாமியை தொடக்கூடாது, பட் தனியாக இருக்கணும், தனியாக சாப்பிடணும், அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இருக்குங்கிறது தெரியலை எனக்கு. பட் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வி ஷுட் break all those myths and we should normalize it. This is a natural phenomenon. This is a natural thing which happens to each and every woman. ஸோ ஒரு உமனால் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த எக் வந்து பிளட் ஃபார்மில் ரிலீஸ் ஆகிறது until it gets fertilized. ஸோ அதனால தான் நமக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸுங்கிறது வருது. பட் நம்ம இன்னும் என்ன யூஸ் பண்ணுறோம்? சானிட்ரி பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சானிட்ரி பேட்ஸ் எவ்வளோ கெடுதல்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக், அது வந்து நான் பயோடிகிரேடபிள் அண்ட் இட்ஸ் பொல்யூட்டிங் த என்வாயரன்மெண்ட் அண்ட் நமக்கும் நல்லதில்லை. இட்ஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ரேஷஸ். ஸோ நம்மளால் கம்ஃபர்டபுளாக பேட்ஸ் போட்டுட்டா நடக்கக்கூட முடியல. அண்டு நமக்கு லீக் ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது மைண்டில். அண்டு நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய காலேஜ் டைம்ஸ்லலாம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். பிகாஸ் எவ்வளோ தூரம் அங்கே க்ளீனாக இருக்கும், நான் அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். நடக்கிறதெல்லாமே வந்து ஐ வில் ஃபீல் வெரி டயர்ட். எனக்கு நடக்கிறதுக்கே தோணாது. இட் வில் பி பெட்டர் லைக் ஓகே ஒரே பொசிஷனில் உட்காண்டிருந்தா போதும், லெட்ஸ் நாட் வாக், லெட்ஸ் நாட் டூ எனி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான். இன்ஃபேக்ட் என்னோட பர்சனலாக நான் அப்படி தான் இருந்தேன் காலேஜில். அண்ட் ஐ எம் ஷுவர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் லைக் தட். ஓகே, இனிஷியலாக அதை ஃபேஸ் பண்ணும்போது தே வில் நாட் ஸ்ட்ரெயின் அண்ட் நிறைய ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாமே எல்லா கேர்ள்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. பட் நம்ம அதை எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் மாற்றிக்கலாம்னா ஐ திங்க் த கிரேட்டஸ்ட் போன் இஸ் திஸ் menstrual cup. பட் நம்ம ரொம்ப பயப்படுறோம் இதை பற்றி. அந்த பயத்தை தான் நான் வந்து போக்கணும்னு பார்க்குறேன். we should not be afraid of using this menstrual cup. So first of all we should be confident of our own body. ஸோ இதுதான் நம்ம பாடி அண்ட் we should be aware of what is happening inside it. Okay, so we as women are going to give birth to a child and we are going to face so many things. அப்படி இருக்கும்போது this is just a small thing. இதை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுன்னா everything will be easier. So I think the first thing which we have to do is break the ஃபியர் ஓவர் menstrual cup. ஓகே, இது இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும், இன்சர்ட் பண்ணால் உள்ளே மாட்டிக்குமா, இல்லாட்டா அதனால் எடுக்க முடியாதா, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் இட், வாட் வில் ஹேப்பன், வில் இட் லீக், ஹவு வில் ஐ க்ளீன் இட், ஹவு வில் ஐ ஸ்டெரலைஸ் இட், ஹவு வில் ஐ டேக் கேர் ஆஃப் இட் ப்ராப்பர்லி. இது மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது. YouTube has answers to all these things, but still women are not ready to shift. இன்னமும் அந்த sanitary pads and the sanitary napkins அதே தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. Just one single step, I am telling you. எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸ்விட்சிங் ஓவர் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. எல்லாருக்குமே வந்து ஒரு இதுலேருந்து இன்னொருத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். பட் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை ஒன்ஸ். ஒரு போல்டு ட்ரை தாங்க. ஓகே, இது பண்ணினா ஈஸியாக இருக்குங்கிறாங்களே, இது பண்ணினா வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாங்கிறாங்களே, ஜஸ்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பேட் வச்சுட்டு, இஸ் இட் நாட்? ஸோ நம்மளால் ஈஸியாக நடக்க முடியல, ஈஸியாக நம்மளால் உட்கார முடியல, படுத்துக்க முடியல, பேக் பெயின் வருது, லீக் ஆகுமோங்கிற அந்த கன்சிடரேஷன் இருக்குது. அதே மாதிரி வீல் ஹேவ் டு சேஞ்ச் த பேட் 3 hours ஒன்ஸ் நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா இருக்கணும். நம்ம எங்கேயும் வெளில போக முடியாமல் அந்த சூழ்நிலையில் வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. ஸோ இந்த menstrual cup வந்து நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி see the difference. ஸோ ஃபர்ஸ்ட் திங் which I would like to say is insertion. ஸோ இன்சர்ட் பண்ணும்போது ஸ்குவாட்டிங் பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி அவேர் ஆஃப் யுவர் பாடி.
ஓகே, ஸோ இது உங்கள் பாடிங்க. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். அண்ட் நீங்கள் அதை தொடாமல் வேறு யாரை தொட போகிறாங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் நோ பி கம்ஃபர்டபுள் வித் அவர் ஓன் ஸ்கின், வித் அவர் ஓன் பாடி. ஓகே, ஸோ அதை தொட்டு பாருங்கள். அண்ட் அதோட இன்சர்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அங்கே ஆல்ரெடி லூப்ரிகேட்டடாக இருக்கும் நமக்கு பீரியட்ஸ் இருக்கிறதுனால. வித்தவுட் லூப்ரிகேஷன் we are not going to use the menstrual cup, is it not? பீரியட்ஸ் போது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நல்லாவே லூப்ரிகேட்டடாக இருக்கும். அண்ட் அதை இன்சர்ட் பண்ண போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஓவர்வியூ. ஸோ இது ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது ஒரு கப் ஷேப்பில் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா அப்போ த ஓப்பனிங் வில் பி வெரி ஸ்மால். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ப்ரைவேட் பார்ட்னா. இதை வந்து நம்ம ஈஸியாக இப்படி இன்சர்ட் பண்ணி இது உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அங்கே வந்து அது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா பிளட்டுமே கலெக்ட் ஆகிடும். தெர் இஸ் நோ வரி ஆஃப் த பிளட் லீக்கிங் அவுட். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. திஸ் இஸ் வாட் ஐவ் அப்சர்வ்ட். ஐ எம் ப்ராக்டிகலி யூஸிங் இட் ஃபார் மோர் தென் 3 months அண்ட் ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது. இன்ஃபேக்ட் நான் பேட் யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா நடக்க மாட்டேன், அவ்வளோவா வேலை செய்ய மாட்டேன். நான் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன், படுத்துருவேன், இப்படி தான் இருப்பேன். பட் menstrual cup யூஸ் பண்ணிட்ட அப்புறம் சீரியஸ்லி நவ் ஆஸ் அ மதர் ஆஃப் 2 kids ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஐம் ஏபிள் டு டூ எவ்ரிதிங் இன் அ ஈஸி மேனர். ஸோ அந்த டயர்ட்னஸ் லைட்டாக இருக்கும் பிகாஸ் நமக்கு பிளட் ரிலீஸ் ஆகுறது. பட் நம்ம அதனால நடக்க முடியாமல் இல்லாட்டா பாடி பெயினோட அதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாகவே இதில் கண்ட்ரோல் ஆகிறது. அண்ட் டெஃபினெட்லி தேங்க்ஸ் டு திஸ் menstrual cup. ஸோ எல்லா பிளட்டும் இதில் வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போது நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில menstrual cupல கீழே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அது கூட தேவையில்லை. நம்ம வந்து இது வந்து சக்ஷன் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுறது. ஸோ இது அப்படியே சக்ஷன் பிரின்சிபலில் அது அட்டாச் ஆகிடும் அண்ட் எல்லா பிளட்டுமே இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இந்த சக்ஷனை நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த பாட்டம் பார்ட்டை மட்டும் நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ் எக்ஸ்பிளைனிங் ஹவு டு இன்சர்ட் அண்ட் ஹவு டு ரிமூவ் இட். பட் நீங்கள் எவ்வளவு தான் வீடியோஸ் பார்த்தாலும் unless you break your fear, nothing is going to happen. ஸோ ஒரு நாள் just spend a day, okay, உங்கள் ரூமில் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கும் போது just spend a day, take how much of a time ever you want. ஓகே, ஸோ பொறுமையாக breathe in breathe out. நல்லா ஏசி போட்டுன்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். that is what I would say. ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூலாக இருந்தால் தான் we will be able to do it. நம்ம ரொம்ப டென்ஷனாக ஓகே என்ன ஆக போகிறது, அது ஸ்டக் ஆக போகிறதா, அது எங்கேயாவது போக போகிறதா, என்ன ஆகிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே பண்ணிட்டு இருந்தோம்னா it will definitely not work out. ஸோ நானும் இதை ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணும்போது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேட். ஓகே என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ கன்சல்டட் மை கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஷீ செட் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரெக்னென்சி போது பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறமும் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பர்சனலி யூஸிங் இட் அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் சே ஐ கேன் டூ ஆல் மை ஒர்க் யூஸிங் திஸ் menstrual cup. அண்ட் இதை வந்து நம்ம ஜஸ்ட் 2 times in a day ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணினா போதும். ஜஸ்ட் வித் அ மைல்டு சோப் அண்ட் வாட்டர் தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இன்ஃபேக்ட் மைல்டு சோப் கூட தேவையில்லை, வாட்டரே போதும். சின்ஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான், பிளட் எதுவுமே இதில் வந்து ஸ்டிக் ஆகாது. நம்ம அழகாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பிளட்டை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் வி கேன் ரீஇன்சர்ட் இட் அகெயின். ஸோ இது மாதிரி 3 to 4 days உங்களோட சைக்கிள் எவ்வளவோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கப்பும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அதை எம்டி பண்ணுறதும் 3 times to 4 times பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் மேக்ஸ் 2 to 3 times தான், அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஓகே, மார்னிங் ஈவினிங் நைட் அது மாதிரி 3 times in a day you can do it and it's so damn simple. மெதுவாக நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், கூலாக இருக்கணும். அதுதான் இந்த menstrual cupோட சீக்ரெட். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி கூல் while doing it. டென்ஷன் ஆகாமல் கூலாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறது, கூலாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பண்ணியிருந்தாங்களே உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ சொன்னாலும் unless you try it, it's not going to happen and you will not experience it. So please do try it. ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து ஸ்டோன் சோப் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி குட். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர், டெஃபினெட்லி கிவ் அ ட்ரை. இப்போ இந்த 3 days சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஹவு டு ஐ ஸ்டெரலைஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில் கூட வேண்டாம், பாயிலிங் வாட்டர் தட் இஸ் ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். அண்ட் அதில் வந்து இந்த menstrual cup-ஐ இன்சர்ட் பண்ணுங்கள் ஃபார் 5 to 10 minutes அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ட்ரை காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா அதை wrap பண்ணிடலாம். இல்லாட்டா சன்கடியில் கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம். எல்லா ஜெர்ம்ஸ் எல்லாமே எல்லா கிருமிகளுமே வந்து போயிடும். யூ நீட் நாட் வரி அபவுட் எனிதிங். அதை இன்சர்ட் பண்ணுறதோ எதை பற்றியுமே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்டெரைல் நவ் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் நெக்ஸ்ட் சைக்கிள். இதை வந்து ஒரு காட்டன் பவுச் கூட நீங்கள் சேஃபாக வச்சுட்டு கீப் இட் இன்சைட் யுவர் வார்ட்ரோப். நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிள் போது இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ரீஇன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் எய்மே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி கூல் வைல் இன்சர்ட்டிங் த menstrual cup அண்ட் சேம் வே வைல் ரிமூவிங் இட். அது ஸ்டக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அது உள்ளேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி கவலைகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நமக்கு சம்டைம்ஸ்
சம்டைம்ஸ் இருக்கும், ஐயோ என்னடா உள்ளே போயிடுச்சு, ஸ்டக் ஆகிடுச்சா, நமக்கு எடுக்க வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வரும், டெஃபினட்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன், யூ பி கூல். ஓகே, நல்ல ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட். ப்ரெக்னன்சிலேயே குழந்தைய தள்ளுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நம்ம குழந்தையே தள்ள போகிறோம், சாதாரண ஒரு கப்பு அதை நம்மளால் தள்ள முடியாதா? ஓகே, ஸோ எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க முடியாதா? ஸோ டெஃபினட்டாக மென்ஸ்ட்ரல் கப் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி எ போன். இது யூஸ் பண்ணுறதுனால பாருங்களேன், ஒரு பேட் வேஸ்ட் கூட வரதில்லை. இப்போ எனக்கு ஒரு பேட் வேஸ்ட் கூட வரதில்லை. ஐம் நாட் யூஸிங் பேட்ஸ் அட் ஆல். நான் இன்ஃபேக்ட் ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது முதல்ல இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பயோடிகிரேடபிள் பேட்ஸுக்கெலாம் மாறினேன். கவர்மெண்ட் தர பேட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணினேன். அதெல்லாம் பயோடிகிரேடபிள், ஆக்ஸோ பயோடிகிரேடபிள் பேட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ணினேன். And later I thought, okay, so pads anyway we are disposing it. அது biodegradable it will take around 12 months for it to biodegrade. அதுவும் again you're creating a waste to the environment, is it not? Plastic pads இன்னும் ஜாஸ்தி, it will take years for it to degrade completely. So அப்படி இருக்கிற பட்சத்தில் why don't we just give it a try? ஒரே ஒரு தடவை இந்த menstrual cup யூஸ் பண்ணி பாருங்கள். It's going to be rash free, it's going to be trash free and also cash free. இது வந்து நம்ம வந்து 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். Seriously people, this can be used for 10 years and அதுக்கப்புறம் you can change to another cup. ஸோ ஜஸ்ட் பாருங்கள், உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம், இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல மெயினாக நம்ம வந்து கூலாக எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் பண்ணலாம். இதனால் நீங்கள் யூரின் ஃப்ளோவோ உங்கள் ஸ்டூல் ஃப்ளோவோ எதுவுமே அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்க போகிறது. அதுக்கெல்லாம் வேறு சேனல். ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது இன்சர்ட் பண்ணுறது வேறு சேனல். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தட். அதனால் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டாம், இல்லை ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண வேண்டாம், எந்த கவலையுமே இல்லை. நம்ம இன்ஃபேக்ட் பேட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம்னா நம்ம அன்றைக்கி ஸ்டூல்ஸே என்ன சொல்கிறது, நம்ம ரெஸ்ட் ரூமே போக மாட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நம்ம. I've seen in my generation, in my colleges, when the restroom is not nice, we will think 10 times to use it. But இந்த menstrual cup இருக்கிறதுனால இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் எப்போதுமே இது க்ளீனாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ஷூர் இன்கேஸ் நீங்கள் இருக்கிற அந்த காலேஜஸ்லேயோ இதுலையோ இன்கேஸ் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ப்ராப்பராக இல்லைனா ஆல்வேஸ் கேரி அ பாட்டில் ஆஃப் வாட்டர், அதில் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ க்ளீன் பவுச்சர், எல்லாமே இருக்குது ஆப்ஷன்ஸு. ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கோ ஃபார் த ரீயூசபிள் பேட்ஸ். அது வந்து காட்டன் பேட்ஸ். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு வாஷ் இட் இன் மைல்ட் சோப் அகைன் அண்ட் தென் யூ ஹேவ் டு ரீஇன்சர்ட். எப்படி நம்ம வந்து காட்டன் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி ரீயூசபிள் காட்டன் பேட்ஸ் இருக்குது. பட் அதுவாக இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபார் யூ, இஸ் இட் நாட்? அதை ஒவ்வொருத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும், அதை சன் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ மேபி ஃபார் சில்ட்ரன் அபவுட் 13 அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்ட அப்புறம் ஆஃப்டர் 20+ தே கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ். இந்த menstrual cupமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. ஃபார் சில்ட்ரனுக்கு தட் இஸ் 13+ ஏஜுக்கு ஒரு டைப் ஆஃப் கப் இருக்குது. இதே இது வந்து 30+ உமனுக்கு ஒரு மாதிரி கப் இருக்குது. ஃபார் தோஸ் உமன் ஒரு இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்குலாம் இன்னும் திக்காகவே இருக்கும் கப்பு. ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து menstrual cup வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் டு ஆல் த உமன் அவுட் ஹியர், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ். இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகே, ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ யூஸ் இட் யூ வில் என்ஜாய். அது போனதே தெரியலையே, அது உள்ளே இருக்கிறதே தெரியலையே, எனக்கு பீரியட்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அந்த அளவுக்கு இந்த கப் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பேடு போட்டால் கூட நடக்கிறது, அதோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அது வெட் ஆகிடுச்சு, இல்லை என்னோடய பேண்ட் ஈஸியமாகிடுச்சு, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இந்த கப் இருக்கிறதுனால அழகாக எல்லா பிளட்டும் இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடுது. எவ்ரிதிங் கெட்ஸ் கலெக்டட் இன்சைட் திஸ் அண்ட் தெர் இஸ் நோ இஷ்யூ ஆஃப் லீக்கிங் பிகாஸ் சக்ஷன் பிரின்சிபல் இருக்கிறதுனால நல்ல சீல் ஆகிடுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா இப்படி பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன ஹோலாக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் அது இங்கே ஓப்பன் ஆகிடும், எல்லா பிளட்டும் கலெக்ட் ஆகிடும். வைல் ரிமூவிங் சக்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணணும், அதனால இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கிராஜுவலாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ஒரே விஷயம் தான் பயப்படுவாங்க, எப்படிரா இன்சர்ட் பண்ணுறது, எப்படிரா ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஸ்பெண்ட் a day. ஓகே, ஜஸ்ட் ஸ்பெண்ட் a day. பி கம்ஃபர்டபுள் வித் யுவர் ஓன் பாடி, வித் யுவர் ஓன் ஸ்கின். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல இது கிடைக்கும். Do try menstrual cup. This is not only good for you, it's good for the environment and you can also do a lot of activities. நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் சாதிக்கலாம். You can go out, you can கவலைப்பட வேண்டாம் லீக் ஆகுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. It is very nice. அதுதான் நான் திருப்பி சொல்லுவேன் பிகாஸ் ஐ எம் பர்சனலி ட்ரைங் அவுட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ காய்ஸ் டு மிஸ் இட். ஸோ எல்லாமே இதில் யூடியூப்பில் இருக்குது. பட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இட் வில் ஹாவ் அ கிரேட்டர் இம்பாக்ட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ டூ சி அண்ட் டூ ட்ரை இட் அவுட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் டு தெம். அவங்களுக்கு என்ன பயம் இருக்கோ இல்லை ட்ரை பண்ணுறதுக்கு இப்படி இருக்குது, நான் அது மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இதனாலும் வில் ஹேவ் டு
பிரேக் த ஸ்டீரியோ டைப். அதை நம்ம பிரேக் பண்ணிட்டாலே we can achieve everything. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு there will be a hindrance, is it not? ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது definitely there will be a struggle. But once you start trying it, once you start using it, it will become more comfortable with your skin. அதை இன்சர்ட் பண்ணுறது, அதை ரிலீஸ் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓகே, நம்ம பொறுமையாக பண்ணணும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணினா இட் வில் கம் அவுட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரிமெம்பர், உமனாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க போகிறோம். இஸ் இட் நாட்? we are going to become, we have different roles to play as a daughter, as a sister, as a mother, as a wife and so on. ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தை 3 kg இருக்கிற குழந்தையே நம்ம வெளில தள்ள போகிறோம். அப்படி இருக்கும்போது this is just a small cup. அதனால definitely you guys can do it. All the best. Do try the menstrual cup and let me know. Thank you.